என் அன்பான நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னைக்கு விண்டோஸ் 10 யூஸ் பண்ணி எப்படி மல்டிபிள் டெஸ்க்டாப், அதாவது 2 இல்லை 2 விட அதிகமான டெஸ்க்டாப் ஒரே பிசியில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். உங்களில் நிறையா பேருக்கு இதை பற்றி கண்டிப்பாக தெரியும். அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து கற்றுக்கலாம். இதை பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற இந்த டாஸ்க் வியூ பட்டனை கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் விண்டோஸ் டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட ஓப்பன் பண்ணலாம். இந்த விண்டோஸ் டேப் பட்டனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்லாம் காட்டும். எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் ஆன் பண்ணியிருக்கோ அதெல்லாம் காட்டும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணது, இதோ பாருங்கள், earlier டுடே நீங்கள் நேற்று யூஸ் பண்ணது, இல்லைனா இன்றைக்கி காலைல யூஸ் பண்ணது, அதெல்லாம் கூட காட்டும். இன்னும் டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். அதை நீங்கள் இங்கே இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர், அதாவது இந்த நியூ டெஸ்க்டாப் ஃபீச்சர் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்கள், உங்களுக்கு இங்கே டெஸ்க்டாப் 2ன்னு வந்துருச்சு. இதை நீங்கள் ரீநேம் கூட பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பேரில். அப்புறம் இதில் பாருங்கள், நீங்கள் நிறைய டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு லிமிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் 20-25 க்ரியேட் பண்ணி பார்த்தேன். இதுக்கு லிமிட் இருக்க மாதிரி தெரியல. இதோட யூஸ் என்னன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம டிஃபால்ட் டெஸ்க்டாப், அதாவது டெஸ்க்டாப் நம்பர் 1க்கு திருப்பி போயிடலாம். இதில் நான் நிறையா வேறு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். வேர்டு, எக்ஸல், மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ். இப்போ நம்ம இதையும் மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் டெஸ்க்டாப் நம்பர் 2க்கு போகிறேன். இதோ பாருங்கள், இது உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. கிட்டத்தட்ட நீங்கள் வேறு லேப்டாப்போ வேறு கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் நீங்கள் வேறு அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், பவர் பாயிண்ட், விஎல்சி, ஃபோட்டோஷாப். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம மினிமைஸ் பண்ணிடலாம். இப்போ நான் டெஸ்க்டாப் 1க்கு போனேன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம டெஸ்க்டாப் 2க்கு போனால் இதில் நம்ம யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது மெமரியில். இப்போ நம்ம டெஸ்க்டாப் 3க்கு போனால் இது டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை எதுவுமே பண்ணல இது வரைக்கும். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணியிருக்க பொருளை இன்னொன்றுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப் 2ல் யூஸ் பண்ண பொருளை நீங்கள் டெஸ்க்டாப் 1க்கோ இல்லை டெஸ்க்டாப் 3க்கோ மாற்றணுன்னா இதை அப்படியே ட்ராக் பண்ணி இதில் நீங்கள் விட்டுறலாம். இதோ பாருங்கள், நான் அதை டெஸ்க்டாப் 3ல் விட்டுட்டேன். இந்த பவர் பாயிண்ட்டை டெஸ்க்டாப் 4ல் விட்டுறேன். விஎல்சியை டெஸ்க்டாப் 5ல் விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஃபோட்டோஷாப்பை டெஸ்க்டாப் 6ல் விட்டுனேன். இப்போ நீங்கள் திருப்பி போய் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப் 1ல் வச்சதெல்லாம் அப்படியே இருக்குது. பட் நீங்கள் டெஸ்க்டாப் 2க்கு போய் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் நம்ம எல்லாத்தையுமே இதுலேருந்து வேறு எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்க்டாப் 3ல் போய் பார்த்தா இதில் அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மட்டும் ஓப்பன் ஆகிருக்குது. அப்புறம் நம்ம டெஸ்க்டாப் 4ல் பார்த்தா இங்கே பவர் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி டெஸ்க்டாப் 5ல் நம்மக்கிட்ட விஎல்சி இருக்குது. டெஸ்க்டாப் 6ல் நம்மக்கிட்ட ஃபோட்டோஷாப் இருக்குது. இது நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க கம்ப்யூட்டரை. இப்போ திடீர்னு யாராச்சும் எனக்கு பிசி வேணும், ஒரு நிமிஷம் எனக்கு வேலை பண்ணுறதுக்காக கொடுன்னு சொன்னால், நீங்கள் ஐயோ நான் நிறையா வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது, இதை சேவும் பண்ண முடியாது, பேக்ரவுண்டில் ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது, நீங்கள் வீடியோ ப்ராசஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் வேறு டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துடலாம். அவங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களது எப்படி இந்த கிராஸ் பட்டன் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் டெஸ்க்டாப் 1ல். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் நீங்கள் கிரியேட் பண்ண அத்தனை டெஸ்க்டாப்பும் அப்படியே இருக்கும். அதுதான் இதில் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ். இதுலேயும் நீங்கள் நிறையா ஏற்கனவே யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ்லாம் கீழே காட்டும். இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு புது விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.